வில்லேஜில இருக்க அத்தனை பேரும் அவங்க கையில் கிடைக்கிற கல்லு, கட்டை எல்லாத்தையும் எடுத்து தேவா அண்ட் திவ்யா அண்ட் அவங்க அப்பா, அம்மா மேல எறியவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க 2 ட்ரோன்ஸ் அதையும் பயங்கரமா சேதப்படுத்திட்டும் இருக்காங்க. ஜான் அண்ட் பிரவீன் அதாவது தேவா, திவ்யாவோட அப்பா, அம்மா இவங்களும் வந்து விவசாயிங்க தான். விவசாயம் பண்ணுறதுக்காக நிறைய கடனும் வாங்கியிருக்காங்க. இவங்களாலேயும் இவங்க லேண்டில் வந்து ஒழுங்கான ஈல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அண்ட் கடைசியாக வந்த ஃப்ளட்டுனால எப்படி மற்ற ஃபேமிலிஸ் அப்படி பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்களோ அதேமாதிரி இவங்க ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. இவங்களால கடன் வாங்க முடியுதே தவிர திரும்ப அந்த கடனை கொடுக்க முடியல. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஒழுங்காக பே பண்ண முடியல. இதனாலேயே யாரெல்லாம் இவங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்களாம் இவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு பயங்கரமாக ரகலையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜான் அண்ட் பர்வீனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, பயங்கரமாக டிப்ரெஷனும் ஆகுறாங்க. அண்ட் இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகவும் ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண தேவா அண்ட் திவ்யா அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாக்கும் அண்ட் இந்த வில்லேஜில் கஷ்டப்படுற மற்ற விவசாயிகளுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க 2 பேரும் எங்கள் ஸ்டடீஸை நாங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த வில்லேஜ்லேருந்து வேற ஒரு சிட்டிக்கு வந்து போக போகிறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு தேவா வந்து மந்திரபுரம் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து போகிறான் மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திவ்யா வந்து டெக்ஸி அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து போகிறான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வில்லேஜில் இருக்க அத்தனை பேரும் ஜான் அண்ட் பர்வீன் அண்ட் அவங்க 2 கில்லர்ஸை கூட்டிகிட்டு இந்த வில்லேஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வில்லேஜ்லேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அண்ட் அந்த வில்லேஜில் இருக்க அத்தனை பேரும் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனையை அவங்க துரத்தியாச்சு, இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த வில்லேஜில் வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் சாயங்காலமே கருமேகங்கள் அந்த வில்லேஜை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணவும் ஆரம்பிக்குது. அங்கே இருக்க அத்தனை பேத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. இன்றைக்கி நைட்டு பயங்கரமான இடி மின்னலோட மழை வரப்போகுது. ஒன்ஸ் அகெயின் அவங்களோட மொத்த ஈல்டும் ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போக போகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் திஸ் டைம் இந்த எபிசோடை பற்றி உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.